ஹாய் மக்களே, காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் நிறைய மல்லிகைப்பூ இருந்துச்சுல, அது எல்லாமே இப்போ தான் ஒன்று ஒன்றா மலருதுங்க. ஒரு 5 பூக்கிட்ட சாமிக்கு பறித்து வச்சுட்டேன். எல்லா பூவுமே பறித்து சாமி கொண்டே வைக்கலான்ட்டு பறிச்சிட்டேங்க. அப்புறம் 2 செம்பருத்தி இருந்துச்சு, அது வந்து கோயிலுக்கு வந்தவங்களுக்கு பறித்து கொடுத்துட்டேன். ஜாமான் வாங்கினாங்களா கொஞ்சம் சாமிக்கு தேவையானது, அது பூரா அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த 2 செம்பருத்தியும் சாமி கொண்டே போட்டுருங்க, எனக்கு டைம் இல்லை கோயிலுக்கு வர்றதுக்குன்னு. அந்த செம்பருத்தியும் பறித்து கொடுத்துட்டு எல்லா பூவையும் சாமிக்கு அழகாக வச்சுட்டேங்க. வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டு கழுவிட்டேன். நைட்டு சரியான மழையில் வாசல் பூரா தண்ணி நின்றுச்சுங்க. காலையில் எந்திரிச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோலமே போட முடியலை. எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இதான் தண்ணி போகிற வழி, தாவு நான் இருக்கிறது, அதனால் கோலம் போட முடியலை. எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு விறுவிறுன்னு உள்ளே வந்தேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். ஒரு அண்ணே சொன்னாங்க அலுமினியம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. சரி பாத்திரக்காரை வந்தாங்க, கொஞ்சம் பாட்டிலில் அள்ளி போட்டுட்டு இந்த கடாய் வாங்கினேங்க. இண்டாலியம் இது. கடுகு போட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாங்க எல்லாத்தையும் நல்லா வெடிக்க விட்டுட்டேன். சிம்பிளாக ஒரு மாங்காய் பச்சடி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் சாமி கும்பிட்றதுக்காக. எப்போதுமே வெள்ளி செவ்வாய் வந்து நான் சாம்பார் வச்சுருவேன், ஒரு ஏதாச்சும் ஒரு பொரியல் பண்ணிடுவேன். மாங்காய் பச்சடி தாளித்து எல்லாத்தையும் விட்டுட்டு மாங்காய் அள்ளி போட்டேன். ஒரே கையில் கேமரா பிடிச்சிருக்கிறதால கிண்டவே முடியல என்னால். அப்புறம் கேமராவை லைட்டாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லா மாங்காயும் அள்ளி போட்டுட்டேங்க. அள்ளி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணி இல்லைல்ல, இது வேகணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டேன். மாங்காய்லாம் வெந்தோன்னு தான் உப்பு போடணும். இப்போவே நம்ம அளவு தெரியாமல் உப்பை போட்டுட்டோம்னா அது வந்து ரொம்ப கச்சி போயிடும். அதனால் எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு மஞ்சத்தூள் இந்த பாருங்கள் வற்றின மாதிரி ஆயிடுச்சா அரை சட்டிக்கு. அதனால் எப்போதுமே முன்னாடியே உப்பு போட்டுறக்கூடாது. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். கொஞ்சோண்டு தான் போட்டேன், ஏன்னா இந்த உப்பு ரொம்ப கரிக்குது. அப்புறம் வீட்டு மிளகாப்பொடி, இது வந்து ரொம்ப ஒன்றும் உரைக்கலை, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டேன். வெந்துருச்சு பார்த்திங்களா. அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை உடச்சி அதோடு போட்டு அப்படியே கிண்டி நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி வச்சுட்டேன். சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.